ஹலோ கைஸ், வெல்கம் டு வீடியோ வச்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் யூடியூப் வீடியோஸில் பேக்ரவுண்ட் மியூசிக் தேவைப்படும்ல, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். அப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் வந்து ஒரு காப்பிரைட்டட் ஃப்ரீயாக இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் யூசேஜுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கணும். ஸோ அதை எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கிற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கோ. ஹலோ கைஸ், ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படின்னா youtube.com/audio-library/musicன்னு போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்காக இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா மியூசிக்காக இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமான மியூசிக் தேவையா இல்லை வந்து கோபமான மியூசிக் தேவையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது தேவையா அதுக்கேற்ற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, உங்கள் வீடியோ டியூரேஷனு 5 நிமிஷத்துக்கு மேலேயா அந்த மாதிரி சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் கிரியேட் பண்ணியிருக்காங்களா அவங்க வந்து அவங்களோட கிரெடிட்ஸ் வந்து கீழே போடணும் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் ஆட்ரிபியூஷன் ரெக்வயர்ட்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட யார் எழுதுனாங்க, யார் கம்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்வயர்ட்னா நீங்கள் சாங் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த ஒரு கடைசியில் எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் ரெக்வயர்டு ரெண்டுமே உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ட்ராக்ஸில் போய்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் இன்க்ளூட் திஸ் இன்னும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் வராது, காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே வராது. இந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி மியூசிக்கா, ஜாஸ் மியூசிக்கா, ராக் மியூசிக்கா, சைல்டு, சினிமேட்டிக் எது தேவையோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சினிமேட்டிக்கில் எதுவுமே காணும். ஸோ இப்போ நான் வந்து ஆல் இது கொடுத்துட்றேன். ஆல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சாங் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. டச் பாயிண்ட் உதாரணமாக இதில் வந்து டவுன்லோட் சிம்பிள் இருக்குல்ல, அதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இந்த இதுவே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. டச் பாயிண்ட் பை ஆடியோ ஆர்டிஃபிக்ஸ் லைசன்ஸ் அண்டர்னு சொல்லி வரும்ல, அது இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MP3 சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ எடிட்டிங்கில் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபே நம்மளுக்கு தராங்க யூடியூபர்ஸ்க்காக. ஓகேங்களா. இது ஆடியோ லைப்ரரி, யூடியூப் ஆடியோ லைப்ரரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸு, அப்புறம் இந்த பிரைட் சைடு, அப்புறம் அந்த மாதிரி நிறைய சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இவங்க யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸ் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி கவலை கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் அந்த சாங் யார் கம்போஸ் பண்ணாங்க அதோட லிங்க் வந்து போட்டுக்கோங்க, யார் கம்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. அதனால் அவங்க பார்த்துட்டு இவங்க தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அவங்க ஒரு ரெக்கக்னிஷன் தான் கேட்குறாங்க. மற்றபடி உங்ககிட்ட காசோ இல்லை அதுலேருந்து ஆட்சன்ஸ்லேருந்து வர காசு வந்து எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த நோ காப்பிரைட் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் இருக்குது கைஸ். ஆடியோ லைப்ரரியோட இந்த மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்க. ஆடியோ லைப்ரரி நம்ம தேடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாப்புலரான சாங்ஸ் தான் இதில் இருக்கும், இந்த நோ காப்பிரைட் சாங்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப யூனிக்காக தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா பெய்டு வெர்ஷன் போகலாம். பெய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எபிடெமிக் சவுண்ட்ஸ்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, க்ரோப்போ, ட்விட்டர் அப்படின்னு சொல்லி பல வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதில் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் ஆகிறது. நம்ம இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 அன்லிமிட்டட் ட்ராக்ஸ் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பெஸ்ட்டு, இப்போ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணிட்டோம்னா நம்ம அதுலேருந்து வர சாங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா $15 per month ஸ்டார்டிங் ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காப்பிரைட் கிளைம்ஸ் வராது, ராயல்ட்டி ஃபீல்ஸ் கேட்க மாட்டாங்க. 60,000 ட்ராக்ஸு, 30,000 ட்ராக்ஸு, 60,000 சவுண்ட் எஃபெக்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. 30 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்ச் எதில் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த பெய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபர்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இல்லைன்னா காசு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். மோரோவராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் யூடியூபர்ஸ் லைக் அஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனே போங்க. ஆடியோ லைப்ரரி ஆர் எபிடெமிக் சவுண்ட்ஸ்.
ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா மேலும் பல வீடியோஸ் யூடியூப் ரிலேட்டடாக உங்கள் சேனல் டெவலப் பண்ணுறது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் லைக் கொடுத்தா தான் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் கூட கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கோட லிங்க் கொடுக்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய்ட்டு வீடியாலஜி உலகம் சர்ச் பண்ணிங்கனாலே ஒரு பேஜ் வரும். அது நம்பர் பேஜ் தான். அதை போய் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா நானே கால் பண்ணுறேன். அதை பற்றி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மொரோவர் நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வந்து கேளுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. Sometimes you need to go, take a step back.